The grand finals match between JMCC versus FCC. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு தான் கொடுத்துருக்காங்க. 6:30 மணி ஆயிடுச்சு. சுதா bowlingல ஸ்ட்ரைக்கில் கரன், நான் ஸ்ட்ரைக்கில் பாலா. பால் நம்பர் 1. பாடி லைனில் ஸ்டார்ட் வித் டாட் பால். செகண்ட் ஒன். குட் ஷாட் லெக் சைடு. பவுண்டரியான சான்ஸ் இல்லை, மணி கொள்ளுவாங்க. த்ரோ அடிச்சிருக்காங்க, ஒரே ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் பாலா. வெல் பிளேட். மிட் ஆன்ல சார் லாங் ஆஃப்ல போயிருக்கு. மிட் ஆன்னு சொல்லிட்டு லாங் ஆஃப், மிட் ஆஃப் போய் லாங் ஆஃப், ஒரே ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஷார்ட் வளைச்சடிச்சிருக்காங்க லெக் சைடு. பவுண்டரியான சான்ஸ் இல்லை, அத்துலாங்க. த்ரோ சூப்பர் த்ரோங்க, ஒரே ஒரு சிங்கிள். அடுத்த பால் அண்ட் பின்னாடி வந்துச்சுன்னா இல்லைங்க, இங்கே தாங்க இருக்கு. டேக்கன் கேட்ச், விக்கெட் கான். பாலோட நான் கண்டுக்கு வருதுங்க. ஸ்ட்ரைக்கில் புலிகார்த்தி கடைசி வாளுங்க ஃபர்ஸ்ட் ஓவரில். ஒயிட் சிக்னலா சிக்கு மேலே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். டாட் பால். டாட்டோட இங்கே ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க ஃபர்ஸ்ட் ஓவர். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 4 ரன் அடிக்கிறாங்க. 2 ஓப்பனர்ஸ் வந்திருக்காங்க. 6 பால் 4 ரன். நான் ஸ்ட்ரைக்கில் திலீப், ஸ்ட்ரைக்கில் பழனி. ஆஸ்யூஷுவல் காம்பினேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கரன் போலிங்கில் ஃபுல் டாஸ் பால் லெக் சைடுல போயிடுச்சுங்க. சிக்ஸர். ஒரே பால்ல மேட்ச் முடிச்சிருக்காங்க இங்க டீம் எஃப்சிசி. மேட்சை வின் பண்ணி இங்க ஃபைனல்ஸே வின் பண்றாங்க. வாழ்த்துக்களை தெரிவிச்சோம். த்ரூ தி டோர்னமெண்ட் சூப்பரா விளையாண்டுருந்தாங்க. பாட்டுக்கு அதுக்கும் சரியா இருக்காங்க இங்க. அண்ட் நாட் லைக் டு தி டீம் ஜேஎம்சிசி ஒரு 2 ஃபுல்லா அவங்களும் ரன்னர்ஸா வந்திருக்காங்க. அவங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். மேட்ச் பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டான்ஸ் வீடியோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா டான்ஸ் வீடியோ வரும். மற்றும் மனோஜ் திருவள்ளூர் மாவட்ட மாணவர் செயலாளர், மேனேஜிங் டைரக்டர் அனைவரையும் வருக வருக அன்புடன் குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். டாக்டர் காஞ்சனா சுதாகர் MBA பொதுக்குழு உறுப்பினர், பூரந்தொல்லி நகரமன்ற தலைவர் மற்றும் மனோஜ் BBA திருவள்ளூர் மாவட்ட மாணவர் அணி செயலாளர், தேமுதிக EMR என்டர்பிரைசஸ் மேனேஜிங் டைரக்டர் அவர்களையும் அன்புடன் குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். நம்ம டோர்னமெண்ட்டுடைய சீஃப் கெஸ்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சால்வை அணிவித்து சுதாகரன் அவர்களுக்கும் மேடம் காஞ்சனா மேடம் அவர்களுக்கும் மரியாதை நிமித்தமாக சால்வை அணிவிக்கப்படுகிறது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். மொமெண்டம் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க நம்ம சீஃப் கெஸ்ட்டுக்கு. கொஞ்சம் கிளாப் பண்ணலாம். இவங்க இல்லைன்னா இந்த டோர்னமெண்ட்டு first prize goes to team FCC Shankar Memorial. So 30,000 rupees cash prize plus வெற்றி கோப்பை வழங்குறாங்க. The second prize goes to JMCC. ரன்னர்ஸா வராங்க. அவங்களுக்கான வெற்றி கோப்பை மற்றும் 20,000 பண முடிப்பு. இரண்டாம் பரிசு JMCC. ஸோ திலீப் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்டை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க இந்த அம்பேத்கர் நடத்தக்கூடிய பர்த்டே டோர்னமெண்ட்டில். ஒன் டே டோர்னமெண்ட்டில் சூப்பராக விளாண்டுருந்தாருங்க திலீப். எஃப்சிசி சங்கர் மெமோரியலை சேர்ந்த திலீப் அவர்களுக்கு பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்டு கோஸ் டு திலீப். ஒன்ஸ் அகெயின் கலெக்ட் பண்ணுறாங்க, சீஃப் கெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு பெஸ்ட் பவுலர் ஆஃப் த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா கரண் கலெக்ட் பண்ணுறாங்க டீம் JMCC. சூப்பர்.
ஸோ சுதாக்கு பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்டை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாருங்க. த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் பெஸ்ட்டாக விளாண்டுருந்தாரு. எஃப்சிசியை சேர்ந்த சங்கர் மெமோரியல்லேருந்து சுதா அவர்களுக்கு இல்லை நடு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸோ இன்பிட்வீன் மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து திலீப் அவர்களுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. இங்கே ஜேஎம்சிசிலேருந்து பாலாஜி அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் விருது வந்து வழங்குறாங்க. சூப்பராக விளாண்டுருந்தாருங்க. அனதர் பிச்சில் ராக்கி அவர்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் சுதாகரன் அவர்களுக்கும் மற்றும் மேடம் அவர்களுக்கும் சால்வனை அணிவிக்கும் ராக்கி அவர்கள். ஸோ குழுவில் கொஞ்சம் நல்ல மரியாதை செலுத்துறாங்க சீஃப் கெஸ்ட்டுக்கு. மேடம் அவர்களுக்கு மிஸ்டர் மணி சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துறாங்க சீஃப் கெஸ்ட்டுக்கு. அடுத்தபடியாக மிஸ்டர் ராம்குமார். அடுத்தது வசந்த். டோர்னமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாஷா ஆர்கனைசர் சிறப்பாக உழைச்சிருந்தாரு. நல்ல ஒரு சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்த பாஷா அவர்களுக்கு ரஞ்சித் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறாங்க சீஃப் கெஸ்ட் அவர்கள். ரஞ்சித் தெரியாத ஆளே கிடையாது. சென்னையில் நீங்கள் எங்கே போனாலும் பெஸ்ட் கமெண்ட் இல்லாமல் எல்லா நியூஸ் சேனல்லையும் அவரை பார்க்கலாம். இந்த விழாவை அற்புதமாக ஏற்பாடு செய்த திரு ரஞ்சித் அவர்களுக்கும் பாட்சா அவர்களுக்கும் அதுக்கப்புறம் அவருடன் சேர்ந்து பணியாற்றி முக்கியமாக ஹீரோஸ் ஆஃப் த பிளேயர்ஸ் அவர்களுக்கும் காலையிலேருந்து விளையாடி கழிச்சு போயிட்டீங்க. அதனால தான் உங்களால் கிளாப் பண்ண முடியல, எங்களுக்கு தெரியுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டோடைய முக்கியமே வந்து நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து எப்பவுமே வந்து விளையாட்டை வந்து ஊக்குவிக்கப்படுத்துறவங்க. ஸோ அதில் ஒரு பாட்டாக வந்து நடக்குது. அதுவும் அம்பேத்கர் அவங்களோட பிறந்தநாள் நடக்கிறத வந்து ரொம்ப 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 மகிழ்ச்சி. தம்பி வந்து கேட்டால் கூட இந்த மாதிரி அக்கா எப்படி வைக்கணும் எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு நான் சொன்னாரே, அம்பேத்கர் அவங்களோட பிறந்த நாளில் வைடா, அப்போதான் வந்து நம்ம இளைஞர்களுடைய எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா அம்பேத்கர் உங்களுக்கு தெரியும், எல்லாரும் வந்து நானே கோர்வையா பேசியிருந்தேன் வந்துடுறேன். அம்பேத்கர் அவங்க வந்து சட்ட மாமேதை உங்களுக்கு எல்லாருமே தெரியும். நம்மளுடைய நம்ம இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா எப்படி இந்திய மக்கள் எப்படி வாழ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உற்று நோக்கும் போது நம்மளோட பிஆர் அம்பேத்கர் தான் ஒரு பெரிய இருக்கிறதே வந்து லென்கெஸ்ட் கான்ஸ்டியூஷன் இந்த வேர்ல்டே யார் எழுதுனா நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு, இந்தியா கிட்ட மட்டும் தான் இருக்கு. அதுக்கு 2 பங்கேற்பாளர்கள், ஒன்று நம்மளோட அம்பேத்கர், இன்னொன்று வந்து ஜவஹர்லால் நேரு. ஸோ இன்னைக்கு அதுதான் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகமும் சொல்லுது. எல்லாருக்கும் எல்லாம் நம்ம ஒரு சிம்பிளா ஒரு வார்டில் சொல்லிட்டோம். ஆனா வந்து அதை வந்து ஈட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. ஏன்னா வந்து நம்ம மதத்தால ரிலீஜியனால எல்லாத்துலயுமே வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து பிரிஞ்சு இருக்கிறோம். ஆனா டாக்டர் அம்பேத்கர் தான். ஏன்னா ஹிந்துக்கு ஒரு சட்டம், முஸ்லிம்க்கு ஒரு சட்டம், நம்ம இளைஞர்களுக்கு வந்து ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரிச்சு வந்து எழுதி அவங்க தான் ஒரு முன்னோடியா இருந்தாங்க. அவங்களோட பர்த்டே அதுமா, அவங்களோட பிறந்த நாள் அதுமா, இந்த மாதிரி இளைஞர்களை ஊக்குவிக்கிறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஐ எம் வெரி பிளஸ்ட் அண்ட் ஐ எம் வெரி ஹானர்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் தேங்க்ஸ். இதோட விட்டுறாதீங்க தம்பிங்களா. எல்லாமே இதே மாதிரியே நீங்களும் ஒரு முயற்சி எடுத்து சின்ன பசங்களுக்கு முதல் கொண்டு எல்லாமே வந்து நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கணும். நம்மளுடைய எம்எல்ஏ அண்ணா வந்து பின்னாடி வந்து ஸ்டேடியம் வந்து கட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 7 கோடியில் வந்து ஸ்டேடியம் வந்து நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் வந்து இது வந்து நல்லா, இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் தான், இது ஒரு ஆரம்ப புள்ளி தான். இன்னும் இது வந்து நல்லா மென்மேலும் மெருகேற்றி நம்ம நல்லா வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அம்பேத்கரோட பிறந்த நாள் அதுமா வந்து நம்ம சபதம் எடுத்துக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் பிளேயர்ஸ். எல்லாரும் ஜெயிச்சவங்க முக்கியமாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஜெயிச்சவங்களுக்கு இது பண்ணுவாங்க, அதெல்லாம் வேணாம். நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம், நம்மளோட கடமை நம்ம செஞ்சுட்டோம். அதுக்கப்புறமா மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்துப்பாங்க. ஆல் தி பெஸ்ட். அம்பேத்கரோட பிறந்த நாள் அதுவுமா நீங்கள் வந்து வின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்களா, ரொம்ப நன்றி.
நன்றி நன்றி. அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த விழாவினை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி இங்கே இருக்கும் தம்பி பாட்சா அவர்களே மற்றும் தம்பி ரஞ்சித் அவர்களே, அவருடன் சேர்ந்து காலை முதல் பணியாற்றும் அவருடன் சேர்ந்து நண்பர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த அம்பேத்கர் பிறந்த நாளில் விளையாடி முதல் பரிசு பெற்றவங்களுக்கும் 2ஆம் பரிசு பெற்றவங்களுக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இதோடு விட்டுக்கூடாது உங்கள் பணி மேலும் மேலும் விளையாட்டுத்துறையில் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து நல்ல யங்ஸ்டர்ஸில் நல்லா என்கரேஜ் பண்ணுறது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் நீங்கள் இந்த விளையாட்டை இன்னும் மேலும் மேலும் நல்லா மெழுகுத்துற மாதிரி நல்லா விளையாடி உங்கள் ஏரியா பிள்ளைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு, உங்கள் ஏரியா பள்ளி மாணவர்களாக இந்த விளையாட்டை சிறப்பிக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மிக்க நன்றி சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸோ இதே மாதிரி நமக்கு ஃபுல் சப்போர்ட்டோட இங்கே இருப்பாங்க. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ மேடம். இனிஷியேட் பண்ணி இவ்வளோ பிளேயர்ஸ்க்கு வந்து இன்னைக்கு வந்து வென்றெடுத்த ரஞ்சித் அவர்களுக்கும் பாட்சா அவர்களுக்கும் உங்களோட சார்பா என்னோட சார்பா வந்து இந்த மலர் மாலையை வந்து அணிவித்து கௌரவப்படுத்துகிறேன். தம்பி ரஞ்சித் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் பணியாற்றிய விளையாட்டு குழுவினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எடுத்த கிரிக்கெட் பட்டாஸ் அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. பிஸியா இருந்தாலும் சில விஷயங்கள் ஸ்கிப் பண்ணி நமக்காக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால நான் கிரிக்கெட் பட்டாசு எல்லாரும் நான் ஆல்ரெடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், ஃபாலோ பண்ணிட்டேன். ரூபாய் 30,000